காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி 210 சீட்டுக்கு அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறும் அதிமுக மெஜாரிட்டி பெறும். இன்னைக்கு கூட ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களே அமித்ஷா அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லிருக்காரு? எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி அரசாங்கம் நடக்கும் சொல்லிட்டு எடப்பாடியார் தெளிவா சொல்ற பேசியாரு. அதிமுக தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைமை. அந்த தலைவரான எடப்பாடியார் தான். அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே போட்டியிடும், பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும். முதலமைச்சராக எடப்பாடியார் உறுதியா வருவார். இதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சியும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரப்போகுது. 2014 அம்மா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படிதான் அமைய போகுது. இப்படித்தான் வரும். இதுல ஊர சந்தில சிந்து பாடுற வேலையை சில பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனை, அவங்களுக்கு வயிற்று, அந்த வயிற்று மருந்து சாப்பிடலாம். அதை விட்டு போட்டுக்கிட்டு ஏன் கருத்து இது ஓம் கருத்து இது யார் கருத்து யார் கேட்கிற மாதிரி இல்ல. அதிமுக ஓட்டு போட மக்கள் ரெடியாக்காங்க. அதிமுக என்ற கப்பல் எடப்பாடி என்ற மாநிலே கிடைக்காது. நீங்க ஏற்கும் ஏற நேரம் பெருமைக்குள்ள இறக்கூடாது. அப்படி நேரம் கார் ஏறி கோட்டைக்கு போகிறார். அதை விட்டு போட்டு வேக்காக பேசிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்க தலைவர் வந்து மோசமாக போடுது. அதிமுக பிஜேபி 2 தலைவர்கள் பேசிட்டாங்க. குறுக்க ஏற்கனவே இவருக்கு என்ன வளர்க்கு ஏகிட்ட கேட்கல அவர்கிட்ட கேட்கலன்னு சொல்லக்கூடாது. பேசிட்டாங்க. லீடர் நரேந்திர மோடி ஆலோசனைப்படி உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து பேசுறாரு, அறிவிக்கிறாரு. கையை தூக்கி நம்ம தலைவர்கள் கையை தூக்கி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது அற்புதமான கூட்டணி சொல்லி அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இதில் தூக்கி எடுத்து இந்த தெரிஞ்ச நீரோட கள்ளத்துக்கு போடுற வேலையை யார் வச்சாங்க? நீங்க தானா போயிருக்கு. இதை செய்யாது, செய்யற வேலை வேண்டாம். அருமையான கூட்டணி. இன்னைக்கு பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை, அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை. டெல்லியிலே அவர் ஆளணும், தமிழ்நாட்டில் அதிமுக ஆளணும், பிறப்பாளர்கள் முதலமைச்சர். அப்போதான் தமிழ்நாட்டில் தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறியதாக பேசிய அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலளித்திருக்கிறார். அவர் பேசியதன் காட்சிகளை பார்த்தோம்.